இன்றைக்கு மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து மோடி பேசியிருந்தார். குறிப்பாக அரசியலமைப்பு தினத்தையே கொண்டாடக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொன்னதா அவர் பொய் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ரீதியில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ இல்லை எந்த அளவுக்கு அதுக்கு எதிராக நடக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகளை எல்லாம் ஒன்று ஊக்குவிச்சது, இல்லைன்னா அது போன்ற நடவடிக்கைகளை கண்டு கொள்ளாமல் இருந்த பிரதமர் இவர்களை பார்த்து அந்த முழக்கம் வைக்கிறதுன்றது நகைமுறையத்தின் முரணோட உச்சம். இன்று கூட ஒரு போட்டோ வைரலானது. ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள்கிட்ட எப்படி அவர் பேசுறாரு, ஆமா, இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியிட்ட எப்படி பேசுறாரு. ஆளுங்கட்சியில் யார் பேசினாலும் சிரிச்சு ரொம்ப கனிவா ரசிச்சு கேட்பாரு. ஆனால் எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடியவர் யாரோ ஒருத்தர் கடுமையான விமர்சனம் அரசனை மீது வச்ச இவர் முகத்தில் ஈயாடுறது இல்லை. ஓம் பிர்லா என்ற தனிநபர் கிடையாது. ஸ்பீக்கர் என்பது அது சேர்னு, அதனால தான் இந்த சேர்னு அந்த சன்செட் டிவிலே போடுவதற்கான காரணம் அதுதான். அப்போது நீங்கள் பாரபட்சமோடு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர் எதற்காக உங்களோட முகத்தில் அப்படி ஒரு பெரிய நெருடல் இருக்குது, உங்களோட மனதில் முகத்தில் அப்படி ஒரு கோபம் இருக்கு தெரியுது. அவர்கள் அடித்தாடினார்கள்னு சொன்னாங்க ராகுல் காந்தி, மகுவா மைத்ரான், ராராசா, அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அவங்களால அதை ஜீர்ணிக்கவே முடியும். சோஷியல் மீடியா ஃபுல்லாக சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் விட்டுருங்க. மக்கள் மன்றத்தில் பொதுவாக ராகுல் காந்தி என்ற எதிர்க்கட்சி தலைவர் எப்படி செயல்படுவார்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணது மட்டும் இல்லை, அதுக்கு அதோட சிறப்பாகவே செஞ்சுட்டார். முதல் நாளே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே டபுள் செஞ்சுரி போட்ட மாதிரி தான் வச்சுக்கோங்க. டபுள் செஞ்சுரி அடித்த மாதிரி ஓடியில் ஜீர்ணிக்க முடியாத ஒரு பிரதமர் 2 மணி நேரம் 16 நிமிஷம் பேசுகிறாரு. ஒரு 12 தடவை தண்ணியை குடிச்சு பேசிட்டு தான் இருந்தார், கஷ்டப்பட்டு பாவம். அப்போ பேசும் பொழுது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் தன்னுடைய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ஒரு வெறுப்பில் தான் இவ்வளவு என்னை கேலிக்குட்படுத்துகிறாங்க, என்னுடைய அரசின் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வைத்து தன்னை அம்பலப்படுத்திட்டாங்கன்ற ஒரு விரக்தியில் தான். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு பிரதமர் மோடி அவர்கள் நன்றி தெரிவித்து பேசியிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தார் மோடி அவர்கள். இன்றைக்கு மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து மோடி பேசியிருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள்லாம் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அரசியலமைப்பு தினத்தையே கொண்டாடக்கூடாது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொன்னதா அவர் பொய் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ரீதியில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலும் சரி, அதுக்கப்புறம் பதவியேற்பு நடந்த எல்லா காட்சிகளையும் பார்த்தாலும் சரி, தேர்தலுக்கு முந்தைய காட்சிகள் பிந்தைய காட்சிகளும் சரி, இன்று வரை பார்த்தா எந்த தேர்தலும் இல்லாத அளவிற்கு மேபி ப்ராப்ளி 1977 இருந்திருக்கலாம். நம்ம அப்போ பிறக்கலை. அதனால் ஒரு அவசர நிலைக்கு அப்புறம் போன்ற இதே போன்ற நிகழ்வுகள் இருந்ததற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது நம்ம புத்தகங்களை படித்து பார்த்தா ஓரளவுக்கு அதை பார்க்க முடியும். பட் நேரடி அனுபவம் நமக்கு கிடையாது. பட் அதே அளவிற்கான இந்த முறை ஒரு தேர்தலில் அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்பது இவ்வளவு பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்த தேர்தல் இந்த தேர்தல் தான். நான் 2004 பாராளுமன்ற தேர்தல் பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு முறை கூட இந்த அளவுக்கு அரசியலமைப்பு சட்டம் ஒரு தேர்தலில் பேசுபொருளாக இருந்ததில்லை. அமைப்பு சட்டத்தை மாற்ற எத்தனிக்கிறாங்க பாஜக. அது இடஒதுக்கீடை அச்சுறுத்தும் பாஜகவினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டமே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு மையப்பொருளாக இருந்தது இந்த தேர்தல் தான். இட் டுக் சென்டர் ஸ்டேஜ் இந்த எலெக்ஷனோட கேம்பெயினில். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வழக்கமாக ஆண்டவன் மீது உறுதியெடுத்துக் கொள்கிறேன் அப்படின்றது தான். அது பெரிய அளவிற்கு திமுக வரக்கூடியவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய எம்பிக்கள், அதுவும் பெரும்பான்மையாக திமுக இல்லை இடதுசாரி இயக்கங்களோ இல்லை அம்பேத்கர் இயக்கங்களான திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் தவிர்த்து மித்த எல்லோருமே பெரும்பான்மையானவர் எல்லாம் கடவுளின் மீது ஆணையாகன்னு தான் உறுதியேற்பாங்க பதவி பிரமாணம் செய்து வைக்கும் பொழுது. அப்போது இந்த முறை பார்த்திங்கன்னா வடமாநிலத்தில், குறிப்பாக வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கான்ஸ்டியூஷனோட ஒரு காப்பி எடுத்துகிட்டு கான்ஸ்டியூஷன் மீது உறுதியேற்றாங்க. இதன் மீது அப்படின்னு உளப்பூர்வமாக மனசாட்சியின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாம் பதவியேற்றார்கள். அவர்கள் பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க என்று முழக்கங்கள் விட்டார்கள். ஆனால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் மேலில் உறுதியேற்றுக்கிறது நம்ம ராகுல் காந்தி பண்ணதை பார்த்தோம், சமாஜ்வாதி அகிலேஷ் யாதவ் செய்த பார்த்தோம், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் செய்த பார்த்தோம், சந்திரசேகர் ஆசாத், இந்த மாதிரி பல பேர் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டாடுவதையும் அதே போல் ஜெய் கான்ஸ்டியூஷன்ன்றது, அதாவது ஹெயில் கான்ஸ்டியூஷன் சொல்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டம் வாழ்க அப்படின்ற ஒரு கோஷத்தை ஈட்டு தான் எல்லாருமே உறுதியேற்று அதுக்கப்புறம் பதவி பிரமாணம் செய்து வைத்ததுக்கப்புறம் அது அந்த முழக்கத்தை வச்சு தான் வெளியே கீழே இறங்கி வந்தாங்க.
அதற்கப்புறம் நடந்த முதல் கூட்டத்தில் வந்து குடியரசுத் தலைவர் மீதான உரை மீதான விவாதத்திலையும் எல்லோரிடமும் அதை பெரும்பான்மையான மக்கள் அதை கையில் வச்சுட்டு இருந்தாங்க. அவர்களை பார்த்து வந்து நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நாளை வந்து கொண்டாடலை, அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு பேசுகிறது எவ்வளோ பெரிய ஒரு நகைமுறை. அரசியலமைப்பு சட்டத்தை துச்சமாக மதித்து பெரும்பான்மையாக அதை வந்து பெரிய அளவில் வந்து அதை அண்டர்மைன் பண்ணது, இல்லை அதனுடைய மகத்துவத்தை குறைச்சது, இல்லை அதற்கு எதிரான நிலைப்பாடுகளை வந்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருப்பது வந்து இந்த ஆளும் பாஜக அரசு, குறிப்பாக பிரதமர் மோடி. நீங்கள் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு எதிராக ஒரு மதசார்பற்ற நாடு, இந்தியா மதசார்பற்ற நாடு அப்படின்னு இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு தலைபட்சமாக ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகம், அதாவது சிறுபான்மையினர் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக வெளிப்படையாக அருவருக்கத்தக்க பிரச்சாரத்தை வைத்தவர் பிரதமர் மோடி. செக்யூலரிசம், மதசார்பின்மை என்பது ஒரு இடைச்செருகல், அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வைக்கப்பட்டதே இல்லை, அது தேவையற்ற ஒன்று பேசிய வெளிப்படையாக எந்த ஒரு கூச்சநாச்சமே இல்லாமல் பேசினவங்க வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், அதில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், பல்வேறு நபர்கள் செய்திருக்காங்க. ஏன் வந்து ஆனந்த்குமார் ஹெக்டே இருக்கு இல்லையா, அவர் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எம்பி வந்து முன்பு இருந்த எம்பி சென்ட்ரல் பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும், இது நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டம், நம்ம இந்து ராஷ்டிரத்துக்கான அரசியலமைப்பு சட்டம் இது இல்லைன்னு வெளிப்படையாகவே பேசினவர். அவருடைய கேண்டிடேட் ஒருத்தர் வடமாநிலத்தில் பேசுவார், அதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காத இந்த பிரதமர் இன்று வந்து அரசியலமைப்பு சட்ட நாளை கொண்டாடுவதற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக வரலைன்னு சொல்வது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காத்திருக்கிறோம், காப்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன் வச்சுட்டு பாராளுமன்றத்தில் செயல்படக்கூடிய அமைப்புகளை பார்த்து இவர்கள் அதற்கு எதிராக இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை எந்த அளவிற்கு தாழ்த்த முடியுமோ, இல்லை எந்த அளவுக்கு அதுக்கு எதிராக நடக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகளை எல்லாம் ஒன்று ஊக்குவிச்சது, இல்லைன்னா அது போன்ற நடவடிக்கைகளை கண்டு கொள்ளாமல் இருந்த பிரதமர் இவர்களை பார்த்து அந்த முழக்கம் வைக்கிறதுன்றது நகைமுறையத்தின் முரணோட உச்சம், வேற ஒன்றும் இல்லை. அது அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா இது அதற்கு எதிரான நிலைப்பாடு ஆக்கப்பூர்வம். இப்போ எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம்ன்றது அதிமுக பாஜக மேலே வைக்கக்கூடியது அப்படின்றது ஒரு உண்மையான விமர்சனம். அரசியலமைப்பு சட்டத்தை குறித்து இது நமக்கு ஏற்றதில்லை, இடைச்செருகல், செக்யூலரிசம் என்பது இடைச்செருகல் என்று பேசியவர்கள் பாஜகவினர். அப்போது எந்த ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்யாத பிரதமர் என்பதும் உண்மை. அப்போ அவர்கள் மீது பாஜகவின் ஆளும் பாஜக தரப்பு மீது போன முறையும் சரி, இந்த முறையும் இப்பொழுதும் விமர்சனம் வைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய பக்கம் வந்து உண்மை இருக்கிறது, நியாயம் இருக்குன்றது 100க்கு 100% அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகும். ஆனால் அதைக்கு மாற்றாக இல்லை, ஒரு எதிர்வினையாற்றும் பொழுது நீங்கள் எதை வச்சு பண்ணணும், உங்களுடைய செயல்பாட்டில் தானே காட்டணும். செயல்பாடு அந்த லட்சணத்திலேயே இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி சபாநாயகர் என்பவர் வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல், அரசியல் கட்சி சார்பு இல்லாமல், ஒரு ஒருதலைபட்சமாக நடந்து கொள்ளாமல், எந்த சார்புமே இல்லாமல் ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் இல்லையா. ஆனால் அந்த சபாநாயகர் அப்படி தான் இருக்கார். வெளிப்படையாகவே நீங்கள் என்ன கைகொழுக்கும் விதத்திலேயே என்னுடைய ஒரு மாதிரி கை கொடுக்குறீங்க. பிரதமர் மோடியை பார்த்தா வந்து அப்படியே குனிந்து வளைந்து வந்து பவ்யமாக வணக்கம் வைக்கிறீங்கன்றதை வந்து அம்பலப்படுத்தினார். இந்த மைக்கோட கண்ட்ரோல் யார் இருக்குன்னு முதல் முறை பேசும் பொழுதே வந்து இது யார் கட்டுப்படுத்துகிறார், இந்த அவையை கட்டுப்படுத்தும் அதிகாரம் வந்து சபாநாயகரம் இருக்கிறதா என்ற விமர்சனத்தை நேரடியாகவே வச்சுட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து கடந்த காலங்களில் சபாநாயகர் மீது இப்படி ஒரு விமர்சனங்கள்லாம் எழுந்திருக்குதா? நான் சபாநாயகர்கள் மீது விமர்சனம் இருக்கிறது பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பாரபட்சமாக யாரும் இருந்தது இல்லைங்க. அப்போது சோம்நாத் சாட்டர்ஜி வந்து சபாநாயகராக UPA 1 பீரியடில் அவர் இருந்தார். அப்போது வந்து அவர் நேரடி அரசியல் அவங்க பங்கு பெறலை. அப்போ இடதுசாரிகளுக்கு 60 சீட்டுக்கு மேலே வந்து இருந்தது. அவர்கள் வந்து வெளியிருந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருந்தார்கள் UPA 1 மன்மோகன் சிங் அரசிற்கு. அந்த கூட்டணியை சேர்ந்தவர் தான், அந்த இடதுசாரி CPM சேர்ந்தவர் தான் சோம்நாத் சாட்டர்ஜி. அவனுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா மிக கடுமையாக இருக்கும். ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய செயல்பாட்டை நேரடியாகவே பல முறை வந்து கடுமையாக கண்டனம் செய்யக்கூடிய அளவிற்கு வந்து விமர்சனம் செய்திருக்கார், ரெப்ரிமாண்டே பண்ணியிருக்கார். பப்ளிக்காக யூனியன் மினிஸ்டர்ஸை அட்மானிஷ் பண்ணுவார், அவருடைய செயல்பாடு சரியாக இல்லை, ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று ஹீ ஸ்டாம்ப்ட் இஸ் அத்தாரிட்டி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகர் அதை பண்ணுறாரு. ஒரு ஒன்றிய அமைச்சரையாவது வந்து இவர் வந்து நல்வழிப்படுத்தியிருக்காரா, இல்லை அவர் வந்து சபையினுடைய கண்ணியத்தை மீறுவதாகவோ, இல்லை குறைந்தபட்சம் அவர்கள் வந்து அவர்களுடைய பேச்சுக்களோ அவர்களுடைய செயல்பாடோ அந்த அவையினுடைய மரபிற்கும், இல்லை அதோட கண்ணியத்திற்கும், இல்லை அதோடைய மாண்புக்கும் கொஞ்சம் சீர்குலைக்கும் விதத்தில் இருக்கும்போது, இல்லை விமர்சிக்கும் விதத்தில் இருக்கும் பொழுது அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ட்ரெஸரி பெஞ்சஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை என்றாவது வந்து இவர் கண்டிச்சிருக்காரு. ஒரு கண்டிப்பு கிடையாது. கூட ஒரு ஃபோட்டோ வைரலானது. ஒரு பக்கம் வந்து எதிர்க்கட்சிகள்கிட்ட எப்படி அவர் பேசுறாரு, ஆமாம், இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியிட்ட எப்படி பேசுறாரு. ஆளுங்கட்சியில் யார் பேசினாலும் சிரித்து ரொம்ப கனிவாக ரசித்து கேட்பார். ஆனால் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர் யாரோ ஒருத்தர் வந்து கடுமையான விமர்சனம் அரசனை மீது வச்சா வந்து இவர் வந்து முகத்தில் வந்து ஈயாடுறது இல்லை. அவ்வளோ ஒரு ஒரு வெறுப்போடையும் ஒரு கோபத்தோடையும் இருக்கக்கூடியவராக இருக்கார் இந்த சபாநாயகர். நீங்கள் சபாநாயகர் இம்பார்ஷியல் இருக்கக்கூடியவர், உங்களுக்கு ஏன் வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது? எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம், பிரதான எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து அரசின் மீது, அரசுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லை. நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்,
ஓம் பிர்லா என்ற தனிநபர் கிடையாது. ஸ்பீக்கர் என்பது அந்த சேர்னு, அதனால தான் வந்து இந்த சேர்னு அந்த சன்செட் டிவிலே போடுவதற்கான காரணம் அதுதான். அப்போது நீங்கள் வந்து பாரபட்சமோடு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர் எதற்காக உங்களோட முகத்தில் வந்து அப்படி வந்து ஒரு ஒரு பெரிய நெருடல் இருக்குது, உங்களோட மனதில் முகத்தில் அப்படி ஒரு ஒரு கோபம் இருக்குது தெரியுது, ஒரு ஒரு ஏமாற்றம் தெரிகிறது. எதிர்க்கட்சி கடுமையான விமர்சனத்தை அரசின் மீது வைக்கும்போது இல்லை பிரதமர் மீது வச்சா நீங்கள் அந்த அந்த தாக்கத்துக்கு உள்ளாகிறீங்க. அப்போ அதுலேருந்தே தெரியுது நமக்கு. ப்ளஸ் இவர் 146 பேரை சஸ்பெண்ட் பண்ண வந்தாங்க, 108 பேர் லோக்சபாவில் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் தூக்கி போட்டு எந்த விவாதமே இல்லாமல் 3 கிரிமினல் சட்டங்களையும் டெலிகாம் பில்லெல்லாம் பாஸ் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சவர் தானே இவர். வந்து இவரோட கேண்டிடேச்சரை எதிர்த்ததுக்கு இன்னொரு காரணம் இந்தியா கூட்டணியோட ஸ்திரத்தன்மையோ இல்லை அவர்களுடைய எதிர்க்கும் திறனையோ காமிட்டுவதற்காக மட்டும் இல்லை. இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் வந்து 146 பேர் வந்து சஸ்பெண்ட் செஞ்சு மசோதாக்களில் விவாதமே இல்லாமல் பாஸ் செய்ததற்கும் இல்லை பட்ஜெட் பில்லை 45 லட்சம் கோடிக்கு விவாதம் இல்லாமல் 10 நிமிடத்தில் பாஸ் பண்ணதையெல்லாம் வந்து அனுமதித்த ஒரு சபாநாயகர், ஜனநாயக தன்மையே இல்லாத ஒரு சபாநாயகர் என்ற முறையிலும் தான் அவங்க எதிர்த்தாங்க. வெறுமனே வந்து அது பிஜேபி நிறுத்திய நபர்ன்ற மட்டும் இல்லை, இந்த நபர், இந்த ஓம் பிர்லா என்ற நபர் ஜனநாயகப்படி இந்த சபையை நடத்தவில்லை. இந்த சபையினுடைய மாண்பை வந்து பாதுகாக்கிற வகையில் அவர் ஜனநாயகத்தன்மையோடு நடக்கலைன்ற ஒரு இன்னொரு காரணத்திற்காகவும் தான் வந்து அவங்க அதை எதிர்த்திருக்காங்க. அப்போது அதையும் நம்ம மனசில் வச்சு தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது விமர்சனம் வரத்தான் செய்யும். அதே போல் நேற்றைய முன்தினம் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது கூட நீங்கள் ஏன் அவ்வளோ நேரம் அவரை பேச விட்றீங்க அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே சொன்னதா. ஆமாம் சரி, அதுதான் நான் சொல்கிறேனே. அவர் அதனால தான் ராகுல் காந்தி கேட்குறாரு, என்னோட மைக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த அதிகாரம் அதுக்கு அமித்ஷா பேசியதாக சொன்னதுக்கான அந்த அர்த்தம் என்னன்னா, அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கார். ராகுல் காந்தி பிரதமரை குறித்து அரசு குறித்து கண்ணாபின்னு பேசுறாரு, என்ன நீ விட்டுட்டே இருக்க அப்படின்றது தான். உனக்கு நீ பணிக்கப்பட்டிருக்கிற பணியை சரியாக செய்யலை அப்படின்னு சபாநாயகர் மீது அவர் தனக்கு இருக்கக்கூடிய ஆதங்கத்தையும் இல்லை ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிறார் அவர். இப்படி அன்னைக்கு தான் வந்து சபையினுடைய மாண்பை பற்றியெல்லாம் யார் அமித்ஷா பேசுகிறாரு, லோக்சபாவுடைய மாண்பு பாரம்பரியத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. இந்த இது சாத்தான் வேதம் ஓதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த டெவில் ப்ரீச்சிங் சர்மன்ஸ், அந்த மாதிரி தான் அது. இந்த அவையில் வந்து என்ன மாண்பு கடைபிடிக்கப்பட்டிருக்கு, என்ன ஜனநாயகம் பின்பற்றப்பட்டிருக்கு, அவர்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது, சட்டமன்ற குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து கூட கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. அது மட்டும் இல்லை, துணை சபாநாயகர் இல்லாமல் ஒரு முழு டேர்மையை முடிச்சிங்க 17வது லோக்சபாவில் 2019 24 வரைக்கும். அப்போ இதை விட ஒரு வெக்கக்கேடு ஏதாவது இருக்குமா? அப்போ இதையெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து அவையினுடைய மாண்பு அவையினுடைய கண்ணியத்தை பற்றியெல்லாம் வந்து இல்லை விதிகளை பற்றியெல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய அமித்ஷான்றது உண்மையிலே ஒரு பெரிய ஜோக்குன்னு நினச்சிக்கோ. இந்த ஆண்டு இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டில் வந்த முதல் ஜோக்காக அதை எடுத்துக்க வேண்டியது தான். நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் குறித்து பேசுனதும் சர்ச்சையானது. நீங்கள் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கும் முறை, அதை பற்றி பேசாமல் நீங்கள் ஒரு பர்சனல் அட்டாக்ல இறங்கிட்டீங்க. ஒட்டுண்ணின்னு சொல்கிறாரு, அதே போல் ராகுல் காந்தி வந்து குழந்தைய போல் அழுகிறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னென்னா நீங்கள் அதுக்கான டோனை செட் பண்ணது ராகுல் காந்தி அந்த அரசின் மீது 10 ஆண்டுகள் தோல்விகள், இந்த அரசியல் இப்போ இருக்கக்கூடிய நீட்டு, அதே போல் அந்த ரயில் விபத்துகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய அதிதீவிர பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்தி, அதே போல் 10 ஆண்டுகளில் அவர்கள் செய்ய தவறியது அவர்களுடைய தோல்விகள் இயலாமைகளை பட்டியலிடுறாரு. அவர் பண்ணதை அங்கிருந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு மகுவா மைத்ரா வந்து லைக் அவர் பிரதர் ராகுல் காந்தி சேட் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கும் உறவு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி சொன்னதை வழிமொழிஞ்சு இந்தம்மா வந்து பயங்கர காட்டமாக பேசுகிறாங்க. அதற்கு ஈக்குவலாக வந்து பயங்கர காட்டமாக ஆராசா பேசுகிறாரு, முதுகெலும்பு இல்லாத பிரதமர்னு அவரும் பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு விரக்தி, ஒரு முதல் நாளில் அடிச்சாடிட்டாங்க. பிரதமர்னு அவர் ஆராசா சொன்னதுமே வந்து பர்சனல் அட்டாக் மாதிரி தான் இல்லையா? அதுக்கும் அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்கீங்க? இந்த பிரதமர் இந்த பாராளுமன்றத்துக்குள்ள என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்கார்? சென்ற பாராளுமன்றத்தில் என்னென்ன வார்த்தைகளை வந்து காங்கிரஸ்க்கு எதிராக பிரயோகிச்சிருக்கார் ஞாபகம் இருக்கா? இதை வந்து நம்ம வெளியில் சொல்ல முடியுமா? அது அப்பெல்லாம் வந்து இவர்கள் தனிப்பட்ட தாக்குதலை பற்றி அவர்கள் தெரியாதா? நீங்கள் இல்லை, இதுக்கு முன்பு இருந்த பாராளுமன்றங்களில் இதே குடியரசுத் தலைவர் உரைக்கு பதில் சொன்னப்பவும் சரி, இல்லை மித்த விவாதங்களும் சரி, இதே எப்படிப்பட்ட அரசியல் பேசினார்? நான் கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி தாங்க. பல விஷயங்களை பட்டியலிட்டாங்க, நீட்டு, இல்லை அக்னிபத் திட்டத்தை பற்றி, இல்லை ரயில் விபத்துகள் பற்றி, இல்லை மணிப்பூர் பற்றி, இல்லை வேண்டும் நீதி வேண்டும்னு தமிழ்நாட்டு எம்பிகள் தமிழில் முழக்கமிட்டாங்க. எல்லாம் நம்ம காட்சிகளை வந்து காதுகளில் கேட்க முடிஞ்சு, ஏன்னா காட்சிகளை காட்டுறதே இல்லை. ராகுல் காந்தி பேசும்போது அவரை தவிர மித்தவங்க எல்லாத்தையும் எவ்வளோ முடியுமோ காட்டுறாங்க. ஆனால் பிரதமர் மோடி பேசும்போது பிரதமர் மோடியை தவிர யாருமே காட்ட மாட்டாங்க. அது எதிர்க்கட்சிகள் கோஷமிடுறாங்க, அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த பக்கமே கேமராவை திருப்பல, அது நம்ம விட்டுருங்க. ஆனால் அவ்வளவு பிரச்சனைகளை பட்டியலிட்டாங்கல்ல, அது குறித்து விரிவான விவாதத்தை நடத்தணும்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு விஷயத்திலேயாவது விரிவாக பதில் சொன்னாரா? நீட்டில் வந்து தவறு செஞ்சுகளை விட மாட்டோம், அவ்வளோதான்.
ஆனால் அதில் சம்மந்தப்பட்ட நபர்கள், அந்த முறைகேட்டில் சம்மந்தப்பட்ட நபர்கள் பாஜகவோடு இல்லை வந்து ஜேடியு அதோடு அந்த கட்சியோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு ஒரு சம்மந்தம் இருக்கிறது. அதில் ஒன்று முன்னணி நிர்வாகிகளோட தொடர்பு இல்லைன்னா நேரடி தொடர்பில் இருக்காங்க, அந்த கட்சியோடு சம்மந்தப்பட்ட நபர்களாக இருக்காங்கன்னு சொல்லி வெளிப்படையாகவே குற்றச்சாட்டுகள் வருது. அது குறித்து ஒரு பதில் வந்திருக்கா? அது குறித்து விரிவான விவாதம் ராகுல் காந்தி ஒரு லெட்டர் வேறு எழுதியிருந்தார் பிரதமர் மோடிக்கு. அதில் வந்து நீட் குறித்து விவாதம் நடத்த வேண்டும், அதை நீங்களே துவக்கி வைங்கன்னு வேற கேட்டிருந்தார். ஏன் வந்து அவசரமாக சபையை முடிச்சிட்டிங்க? மாறா நீங்கள் என்ன பேசுனீங்க? வந்து நேரு கேபினெட்டில் ஏன் வந்து அம்பேத்கர் வெளியே போனார் தெரியுமா அப்படின்னு பதில் பேசிகிட்டு இருந்தீங்க. இன்னும் உங்களால் நேருவை விட்டு வெளியில் வர முடியல இன்னும். ஆனால் வந்து ராகுல் காந்தி 2014 2019 குறித்து பேசினா ஏன் 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி போகிறீங்கன்றீங்க. நீங்கள் 50 வருஷம் 70 வருஷம் பின்னாடி போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அது குறித்து அவங்க கேள்வி எழுப்புனாங்கன்னா நேரு ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபேக்ட் வந்து மோடிக்கு இருக்கக்கூடிய நேரு மீதான அப்சஷன், அவரால் அதை தீரா காதலா என்னன்னு தெரியல. அப்போது அதை பற்றி கட்டுரைகளே இருக்குதுங்க, நீங்கள் ஆன்லைனில் எடுத்து பாருங்கள். முன்னணி ஊடகங்களில் மோடிக்கு நேரு மீது இருக்கக்கூடிய அப்சஷன் பல கட்டுரைகளே இருக்குது. ஏன் மோடி நேருவை விடாமல் பிடித்து கொண்டு தொங்குறாரு அப்படின்றத தொடர்ச்சியாக சொல்கிறார். 60 ஆண்டுகளுக்கு அப்புறமா நேருக்கு அப்புறமா 3வது முறை அதை தான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேருன்ற ஒரு டால் லீடர், அவர் ஒரு பெரிய ஸ்டேச்சர் அவருக்கு உண்டு. பட்டேலை விட வயதில் குறைவராக இருந்தாலும் கூட காந்தி அவர்களால் வந்து இவர்தான் வந்து ஆட்சி அமைப்பதற்கு சரியான நபராக இருப்பார், இந்தியாவை வழிநடத்துவதற்கு என்று அடையாளம் காணப்பட்டவர் நேரு. அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவருடைய சிந்தனையும் சரி, உலக நாடுகளில் அவர் மீது இருந்த மதிப்பும் சரி, மரியாதையும் சரி, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து மோடியை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. எனக்கு தெரிந்து மோடிக்கு வந்து உண்மையிலே இன்ஸ்பிரேஷன் நேரு தான் நினைக்கிறேன். அவர் அவுட் பண்ணணும், எப்படியாவது அவருக்கு இணையானவராக வந்து தன்னை வந்து கொண்டு போயிடணும். அவர் வந்து நான் வாஜ்பாய் அளவிற்கு நல்ல பெரிய தலைவராக வந்து வர்றேன்றதெல்லாம் சொல்கிறதே இல்லை. பார்த்தீங்களா, நேருக்கு அப்புறம் நான் தான் 3 தடவை வந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. தாக்கங்கிறத ஒரு நல்ல விதமாக அவர் எடுத்துக்கிறாரா கெட்ட விதமாக எடுத்துக்கிறாரா? ஒரு பொறாமை உணர்ந்து எடுத்துக்கலாம். நல்லதாகும். சரி, அது ஹெல்த்தியாக இருந்தால் நல்லா மகிழ்ச்சி. நேரு செய்ததை விட நான் அதிகமான ஐஐடிகளை நான் துறைப்பேன், நல்ல எய்ம்ஸை உருவாக்குவேன். அது போன்ற முன்னணி நிறுவனங்கள், ஆய்வு நிறுவனங்கள் இல்லை மக்கள் வளர்ச்சிக்கான நிறுவனங்களை வந்து நான் தொடக்குவேன். அடுத்த கட்டமாக இன்றைய காலகட்டத்துக்கு என்ன தேவையோ, நேரு வந்து ஐஐடி எய்ம்ஸை சிந்தித்தார், இல்லை இஸ்ரோவை சிந்தித்தார். நான் இன்றைய காலகட்டத்துக்கு என்ன தேவையோ, அடுத்த கட்டத்திற்கு இந்த நாட்டை இட்டுச் செல்வதற்கு என்னென்ன தேவையோ அந்த நிறுவனங்களை தொடங்குவேன் அப்படின்னு நடந்தால் உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒரு காம்படிஷன், ஒரு ஹெல்த்தியாக அவர் வந்து யோசிக்கிறார். நேருவை தன்னோட வந்து ஒரு போட்டியாளராக நல்ல காரணத்திற்காக எடுத்துக்கிறான்னு பார்க்கலாம். இவருக்கு என்னன்னா, நேருக்கு அப்புறம் நான் 3 தடவை வந்தேன், நேரு இதெல்லாம் செய்யலை, நான் தான் செய்கிறேன். இவருக்கு என்னன்னா தன்னை வந்து நேருக்கு மேலே வந்து கொண்டு போய் வைக்கணும். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமர், அதே போல் வந்து மக்களால் மிகவும் இன்று வரை அதிகமாக நேசிக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடியவர் வந்து நேரு. அதை வந்து அந்த இடத்துல வந்து அவரை மாற்றணும். அதற்கு எந்த அளவுக்கெல்லாம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் தான் அவர் ஈடுபட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அதை அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா, பிரதமர் மோடியோடைய 10 ஆண்டுகள் குறித்து பேசும்போது பழசுக்கு போகிறீங்கன்றீங்களே, ஏன் இன்றைய பிரச்சனைகள் குறித்து விரிவான விவாதம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது இந்த பிரதமர்கிட்ட பதில் இல்லை. மாறா என்ன சொல்கிறாரா, நீங்கள் கேட்டது போல் அந்த முதல் நாள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், அவர்கள் அடித்தாடினாங்கன்னு சொன்னாங்கல்ல, ராகுல் காந்தி, மகுவா மைத்ரான், ராராசா, அது ரொம்ப வைரல் ஆகிடுச்சுங்க. அவங்களால வந்து அதை ஜீர்ணிக்கவே முடியும். சோஷியல் மீடியா ஃபுல்லாக அது சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் விட்டுருங்க. மக்கள் மன்றத்தில் பொதுவாக வந்து ராகுல் காந்தி என்ற எதிர்க்கட்சி தலைவர் எப்படி செயல்படுவார்ன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா, அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ணது மட்டும் இல்லை, அதுக்கு அதோட சிறப்பாகவே செஞ்சுட்டார் அவர். முதல் நாளே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே வந்து டெபிள் செஞ்சுரி போட்ட மாதிரி தான் வச்சுக்கோங்க, டபுள் செஞ்சுரி அடித்த மாதிரி ஓடிஐயில் அந்த லெவலுக்கு இறங்கி அடித்து ஆடினதுனால என்னாச்சுன்னா, அதை ஈடுகட்டுறதுக்கு ஏதாவது செய்யணும். அப்போது உங்களுக்கு என்ன வச்சு ஈடுகட்ட முடியும்? அப்போது உங்களுடைய நோக்கம் வந்து அரசியல் நோக்கம் தான் இருக்குது. அவர்கள் கேட்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கேட்குறாங்க, அதற்கு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும், யார் பொறுப்புன்னு கேட்குறாங்க. ஆனால் மாறாக அதை பற்றி விவாதிப்பதற்கு ஒரு பொறுப்புள்ள பிரதமராக இருந்தால் அது குறித்து விவாதம் செஞ்சுருக்கணும், இல்லை அது குறித்து குறைந்தபட்சம் ஒரு விரிவான பதிலை சொல்லி இவர் இதற்கு பொறுப்பு என்று அஸ்வினி வைஷ்ணவ் இந்நேரத்துக்கு வந்து மாற்றிருக்கணும். 300 பேர் பாலசூரில் செத்து, இப்போ வந்து கஞ்சன்ஜுகா எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய விபத்தாகி அதில் பல பேர் செத்து போயிருக்காங்க. ஆனால் இன்று வரை நான் பைக்கில் போய் அந்த இடத்துக்கு போனேன்றதை தவிர இந்த ரயில்வே மினிஸ்டர் ஒரு வெங்காயத்தை செய்யலை. அப்போது அந்த அவர்களை தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாநிலம் செங்குத்தாக பிளவுபட்டு அந்த மாநிலத்தை இன்று வரை ஓராண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. மே 3லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஜூலை 3 ஆயிடுச்சு. 1 வருஷம் 2 மாதம் ஆச்சு. இன்னும் வரை மணிப்பூர் இயல்பு நிலைக்கு திரும்பல. ஆனால் அந்த பிரதமர், அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பைரேன் சிங் அவர்கள் கட்சிக்காரர் அவருக்கு முட்டு கொடுத்துட்ருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அங்கே அப்படின்னு ஆபிட்டர் டிக்டம் கோர்ட்டில் வந்து ஓப்பன் கோர்ட்டில் வந்து உச்சநீதிமன்றத்தால் கண்டனத்துக்கு உள்ளான ஒரு ஆட்சியை வந்து இன்னும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்போது அதெல்லாம் பண்ணும் பொழுது நீங்கள் தங்களுக்கு பேச எதுவுமே இல்லை.
ஆனால் இன்னைக்கு மணிப்பூர் பற்றி பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது எதிர்க்கட்சிகளை அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, அவங்கள மக்கள் வந்து தோற்கடிப்பாங்க மணிப்பூர் மக்களை அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? மணிப்பூர்லேருந்து ஒரு காங்கிரஸ் எம்பி வந்திருக்காரு. அவர் முந்தா நாள் பேசின பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சுகளை உண்மையிலேயே அவர் காது கொடுத்து கேட்டிருந்தால், மகுவா மைத்ரா வந்து மணிப்பூர் குறித்து பேசிய பேச்சுக்களை உண்மையிலேயே ஒரு காதுகளில் பிரதமர் மோடி அவர்கள் காதில் விழுந்திருந்தால், குறைந்தபட்சம் அவருக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தால் இந்த வார்த்தைகளை பேச மாட்டார். மகுவா மைத்ரா சொன்னாங்க, அங்கே போய் ரத்தக்கரை இருக்கிறது, அங்கே போய் மணிப்பூரில் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலிக்கிறேன், என்னுடைய உண்மையிலேயே வந்து நீங்கள் வந்து அங்கே பார்த்து விட்டு நான் சொல்வது இல்லையா என்றால் அதுக்கப்புறம் மீது விமர்சனம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த வேதனையோடு வந்து அங்கிருந்து வந்த காங்கிரஸ் எம்பி வந்து அந்த வருத்தங்களை பதிவு செஞ்சார் அந்த பாராளுமன்றத்தில். அது சாயந்திர வேலையில் நடந்ததுனால ராகுல் காந்தி மகுவா மைத்ரா ஆர்எஸ்எஸ் ஸ்பீச்சுனால அது பெரிய ஆயிடுச்சு, பெருசளவுக்கு பேசப்படலை. ஆனால் மிக மிக அன்று ரொம்ப மூவிங் ஸ்பீச்சு, ஒரு உணர்வுபூர்வமாக மக்களுடைய வலி வேதனை எல்லாத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருந்தது வந்து அன்றைக்கி அந்த காங்கிரஸ் எம்பி மணிப்பூர்லேருந்து வந்த எம்பியோடைய ஸ்பீச்சு. அதை ஒரு நிமிடமாக கேட்டிருந்தால் மகுவா மைத்ரா அந்த ரத்தக்கரை அங்கே படிந்திருக்கு, அதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மையிலேயே ஒரு இஃப் இஸ் அ மேன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதே போல் வந்து ஒரு விஷயத்தை மக்களுடைய நலனை சார்ந்த ஒரு பிரதமராக இருந்தால் அந்த பேச்சுக்களை கேட்டதற்கப்புறம் இந்த வார்த்தையை அரசியல், இவர் எல்லாவற்றையும் அரசியலாக பார்க்கிறார். தான் பிரச்சனை. மக்கள் நலன்றது என்னைக்கு தான் தெரியும் தெரியல. அடி வாங்கி இவ்வளோ அடி வாங்கி 303 240 உங்களை சுருக்கி தூக்கி எறிஞ்சதுக்கப்புறமும் வந்து ஒரு கடுமையாக போராடி தான் ஒரு பிரதமரை வெற்றி பெற நேர்ந்தது. 5 ரவுண்டில் ட்ரெயில் ஆகி கடைசியில் 1.25 லட்சம் கூட வாழ்க்கைகள் கூட வித்தியாசம் பெற முடியாத அளவுக்கு தான் நீங்கள் வாரணாசியிலே வெற்றி பெற்றிருக்கீங்க. ஃபைசாபாத்தில் நின்றிருந்தால், நீங்கள் அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத்தில் நின்றால் தோற்று போயிருப்பீங்கன்னு விமர்சனம் செஞ்சு உங்களை நேர கிழிச்சிட்டார் அவர் ராகுல் காந்தி. அப்போது அதுக்கு எதிர்வினை ஆற்றணும். அப்போ என்னோட நோக்கம் வந்து அவர்கள் வைத்த வந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனத்திற்கு கேள்விக்கு பதில் சொல்கிறதில்ல, என்னை வந்து நீ வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டேல்ல, உன்னை நான் சிறுமைப்படுத்துகிறேன், அவ்வளோதான். அதுக்கு வந்து உங்களை ஒட்டி நின்று பேசுவேன், இல்லைன்னா வந்து உங்களை வந்து அதாவது வந்து சிறுபிள்ளை புத்திக்காரன்னு பேசுறது, இது மாதிரி பேசுறது. அது இப்போ நோக்கம் வந்து இவருக்கு என்னென்னா என்னை வந்து அரசியல் ரீதியாக வந்து நான் அவமானப்பட்டு விட்டேன்றது அங்கீகரிக்கிறதான் அவருடைய பேச்சு. அவருடைய பேச்சில் வந்து ஒரு விரக்தி என்னுடைய வெளிப்பாடு தான். அது அவ்வளோ பெருசாக அந்த ஸ்பீச்சு டேக் ஆஃபே ஆகலை. பிரதமரோட ஸ்பீச் வந்து நம்ம 10 ஆண்டுகளில் பார்த்துருக்குறோம், மோனோலாகஸாக தான் இருக்கும். இந்த தடவையும் அதே தான். ஆனால் வந்து இந்த தடவை அந்த மக்கள் அதில் அவர் என்னதான் பேசினாலும் கூட அந்த கூச்சலும் அந்த நீதி வேண்டி எதிர்க்கட்சிகள் போட்ட முழக்கங்கள் இருக்குல்ல, அதுதான் அதை விட அதிகமாக கர்ஜித்தது. மோடி அவர்களுடைய பேச்சு வந்து காட்டமான பேச்சு, காங்கிரஸ் மீதான வந்து கடுமையான விமர்சனங்களை தாண்டி அன்று எதிர்க்கட்சிகள் வைத்த முழக்கங்கள் கோஷங்கள் இருக்கல, வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும்னு சொன்னது, இல்லை மணிப்பூர்னு கத்தினது, அப்போ நீட் குறித்து பேசினது இருக்கு இல்லையா, அந்த முழக்கங்கள் மக்கள்கிட்ட அதுக்கு பிரதமருடைய பேச்சுக்கு மிஞ்சி வந்து அதுதான் காதுகளில் ஒலித்தது, நம்மளால் கேட்க முடிஞ்சது. அதை வந்து ஜீர்ணிக்க முடியாத ஒரு பிரதமர் 2 மணி நேரம் 16 நிமிஷம் பேசுகிறாரு, ஒரு 12 தடவை தண்ணியை குடிச்சு பேசிட்டு தான் இருந்தார், கஷ்டப்பட்டு பாவம். அப்போ அப்போ பேசும்பொழுது அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் தன்னுடைய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு வெறுப்பில் தான் வந்து இவ்வளவு என்னை வந்து கேலிக்குட்படுத்துகிறாங்க, என்னுடைய அரசின் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வைத்து தன்னை அமலப்படுத்திட்டாங்கன்ற ஒரு விரக்தியில் தான் ஒட்டு நின்று பேசுறது, இல்லை பாலக் புத்தின்னு பேசுறது. அவர் பேசின பீச்சு மக்களே கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் வந்து பாரத் ஜோடோ நியாய யாத்திரையான்னு பேசி வந்து பெரிய அளவுக்கு வெற்றியை கட்டிருக்கார். அந்த கட்சி ஆட்சி அமைக்கிற முடியல, அவர்கள் இன்னும் நடக்க வேண்டியது பல தூரம் இருக்கிறது. காங்கிரஸ் வந்து இன்னும் மீள்கட்டமைப்பு செய்யணும், தங்களை ரிவைவ் பண்றதுக்கு பல வேலைகள். மோடி அவர்கள் சொன்னார், நீங்க வென்றது வந்து 99 100க்கு இல்ல, நீங்க வந்து 543க்கு தான் 99. உண்மைதான். அவங்க நின்னதே 400 தொகுதி கூட கிடையாது. முதல்ல அது பிரதமருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அதனால் வந்து அவர்கள் வந்து எங்கேயுமே நாங்கள் தனிச்சு ஆட்சி அமைக்க போகிறோம், காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகுதுன்னு ஒரு பிரச்சாரத்தில் கூட பேசலை. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும் மட்டும்தான் பேசினாங்க. நீங்கள் என்டிஏ ஆட்சி தான் அமைக்க போகிறேன் நான் அப்படின்னு சொன்னீங்களா? நான் 370 வாங்குவேன்னு சொல்லிட்டு 240 வாங்கியிருக்கீங்க. எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாத ஒரு கட்சி வந்து இன்றைக்கி 100 சீட்டு வாங்கிடுச்சு. அவங்க கூட்டணியே 234, 234க்கும் 293க்கான வித்தியாசம் வெறும் 30 சீட்டு தான். 35 சீட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருந்ததுன்னா வந்து ஆட்சி மாற்றம். உங்களுக்கு அந்த நம்பர் கூட இல்லை. நீங்கள் 240, இந்தியா கூட்டணி 234. தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களுடைய கட்சியோடைய செயல்பாடு இல்லை பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் வந்து ஒப்பீட்டளவில் மெச்சத்தக்கதாக இல்லைன்னு மறுக்கல. ஆனால் நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு 32 சீட்டு ஷார்ட்டு, புரியுதா? அதில் வந்து நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் இப்போ மெச்சிக்கலாமா? அப்போ நீங்கள் வந்து குடியரசுத் தலைவரோட உரையில் வந்து மக்களை இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்து, பாஜக மீது நம்பிக்கை வைத்து, என்டிஏன்னு சொல்ல பாஜக மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் பெரும்பான்மை கொடுத்துருக்கீங்கன்னு என்ன தைரியத்தில் சொன்னீங்க? உங்களுக்கு பெரும்பான்மையே கிடையாது, 32 சீட்டு ஷார்ட். என்டிஏவாக தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க. பாஜகவினுடைய சட்டமன்ற கட்சி பாராளுமன்ற கட்சி கூட்டம் கூட்டப்பட்டதற்கு அதற்கு விடுத்த அழைப்பதில்லை, என்டிஏ கூட்டம்ன்ற வார்த்தையை சொல்கிறீங்க. அந்த நிலையில தான் உங்களோட அரசு போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி என்ன தைரியத்தில் இந்த இதை சொல்கிறீங்க? அப்போ இதெல்லாம் இந்த கோபம் இருக்குல்ல,
இந்த கோபம், இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் தான் வந்து எப்படியாவது காங்கிரஸை திருப்பி மட்டம் தட்டணும். காங்கிரஸ் ஆமா உண்மைதான் 100 நீங்க சீட்டு தான். கோபத்தின் வெளிப்பாடுன்னு சொல்றீங்க. ஆனா நேற்று மக்களவையிலும் சரி இன்னைக்கு மாநிலங்களிலும் சரி வெளிப்படையா சொல்றாரு என்டிஏ அணியோட வெற்றியை வந்து ஜீரணிக்க முடியல எதிர்க்கட்சிகளால. நீ இதே வாய் என்ன சொல்லுச்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, நீங்க தோத்துட்டு எதுக்கு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. இந்த பொதுவான விமர்சனம் என்னவா இருக்கு, வலதுசாரி சிந்தனையாளர்கள் இல்லை பாஜகவுக்கு முட்டு கொடுக்குறவங்கள என்ன வார்த்தை சொல்றாங்க, ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை ஆனால் கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க, அவங்க அமைதியாக இருக்காங்க, தோற்று போயிட்டு 234 சீட் எடுத்து இந்தியா கூட்டணி ஏன் இவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அதற்கு காரணம் இதுதான். அந்த ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு வந்து இந்த 10 ஆண்டுகளில் ஒரு முறையாவது பதில் சொல்லியிருக்காரா பேச்சுக்கு இடையில் இந்த பிரதமர் அன்னைக்கு சொன்னார்ல, 13 அமைச்சர்கள் இடைமறித்து பேசினாங்கல்ல, அதுதான் வந்து இதுதான் இப்படித்தான் ஒரு பாராளுமன்றம் நடக்கணும். நீங்கள் யார் வேணால் ஆட்சியில் இருக்கட்டும், அது மன்மோகன் சிங்காக இருக்கட்டும் இல்லை மோடியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரோ இல்லை பிரதமரோ ஆக்கப்பூர்வமாக இல்லை அந்த சபையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்களோ வந்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு அங்கங்கே பதில் சொல்கிறாங்கல்ல, அப்படித்தான் ஒரு பாராளுமன்றமும் சட்டமன்றமும் இருக்க வேண்டும். இங்கே இருந்தால் இங்கே நடக்குதில்ல. அப்போது இங்கே நடக்குது மீது வந்து விமர்சனங்கள்லாம் இருக்குது. இங்கேயாவது கொஞ்சமாவது ஜனநாயகம் இருக்குது சட்டமன்றங்களில். பாராளுமன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் நம்ம அதுக்கான ட்ரேசஸ் கூட பார்க்கல. அப்போ முதல் முறையாக இருக்க பார்க்கும் இதுதான் கொண்டாட்டத்திற்கு காரணம். ஒரு பாராளுமன்றம் எப்படி நடந்து கொண்டிருந்ததோ, எப்படி நடக்க வேண்டுமோ 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் மீண்டும் அதை பார்க்குறோம். ஒரு பிரதமர் வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு பதில் சொல்கிறார், ஒரு மந்திரி சபையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் 13 பேர் பதில் சொல்கிறார்கள்னா அப்போ அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு கொடுக்கப்படுகிற அங்கீகாரம், அவருடைய விமர்சனம், அவர் மக்கள் பிரச்சனை குறித்து எழுப்பக்கூடிய கவலைகளுக்கான பதில் அரசு தரப்பிலிருந்து வருது. அதுதான் கொண்டாட்டம். அப்போ கொண்டாட்டத்திற்கு காரணம் ஜனநாயக பாதைக்கு மீண்டும் இந்த பாராளுமன்றமும் இந்த அரசும் இந்தியாவும் திரும்புகிறது அப்படின்றது அந்த நம்பிக்கையில் ஒரு பெருமூச்சில் தான் எல்லாரும் கொண்டாடுறதுக்கான காரணம் வந்து இல்லை மோடி 272 வரலைன்றதை தாண்டி இவர்கள் வந்து அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஜனநாயக பாதையில் மீண்டும் நாடு திரும்புது, சீரழிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு கட்டுரை கூட வந்துச்சு. அந்த கட்டுரையோட தலைப்பை பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு தலைங்க இதில் வெப்சைட்டில் படித்தேன். The country was on the brink of disaster. பட் அது வந்து அங்கிருந்து தப்பித்து, அதாவது ஜனநாயகத்தினுடைய விளிம்பில் இருந்து சிதறி வேறு இடத்துக்கு போக போகுது, ஆனால் அங்கிருந்து தப்பித்து வந்து அப்படியே மீண்டும் திருப்பி வர்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போது அதனால தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க. 10 ஆண்டுகள் ஜனநாயகம் இந்த நாட்டில் இல்லையானே தெரியல. எலக்டோரல் அட்டாக்ரஸி என்பது தான் இந்த நாட்டினுடைய பற்றிய ஜனநாயகத்தினுடைய பார்வையை வெளிப்படுத்தக்கூடிய சர்வதேச அமைப்புகள் இருக்கா இல்லையா, அவர்களுடைய பார்வைன்றது இந்த நாடு வந்து ஒரு எலக்டோரல் அட்டாக்ரஸி அப்படின்றது. அப்போ அந்த இடத்துல இருந்து மீண்டும் ஜனநாயக பாதைக்கு பழையபடி இந்த நாடு திரும்புகிறதுன்றது அந்த மகிழ்ச்சி, அந்த நிம்மதி பெருமூச்சு இருக்குல்ல, அதனால தான் இந்த கொண்டாட்ட மனநிலை. அது வந்து ராகுல் காந்தி 100 சீட் எடுத்துட்டாரா, இல்லை திமுக எவ்வளோ எடுத்துச்சா, திரிணாமுல் அகிலேஷ் யாதவ் எல்லாம் தாண்டி அந்த 234 பேர் இந்த அமைச்சரவை இந்த பிரதமரை பேச வச்சிருக்காங்கல்ல, அவங்க அந்த பேச வைப்பதனுடைய நிலைக்கு அவர்களை தள்ளி இருக்குல்ல. விமர்சனம் தான் இவங்க வச்சாங்க. இதே விமர்சனத்தை வந்து கடந்த 10 ஆண்டுகளையும் வச்சிருக்காங்க. ஆனால் அப்போ பிரதமர் பதில் பேசலையே. அப்போ இந்த அமித்ஷாவோ இல்லை மித்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கோ இல்லை நிர்மலா சீதாராமனோ இவ்வளோ வலுவாக எந்திரிச்சு பேசுனது இல்லையே. ஆனால் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா ஏன்? உங்களுக்கு புதுசாக ஏதாவது சட்டம் வந்துருச்சா? இல்லை. உங்களே அறியாமல் வந்து இயல்பு நிலை வந்து உங்களை வந்து அந்த நிலைக்கு தள்ளிடுச்சு. யதார்த்தம் என்பது உங்களுக்கு சிங்கின் ஆயிருக்குது. இப்போ தான் யதார்த்தம் வந்து அந்த ராகுல் காந்தி வந்து அந்த எதிர்க்கட்சி தலைவருடைய பேசிய நாளன்று தான் யதார்த்தத்தை, இல்லை பாராளுமன்ற யதார்த்தத்தை, இல்லை பாராளுமன்றத்தில் இல்லை சமகால இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் யதார்த்தத்தை பாஜக இல்லை சிங்கினானது உணர்ந்த நாள் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணடே அது. அதனால தான் தங்களையே அறியாமல் வந்து எந்திரிச்சு பதில் ஒருவர் பிரதமர் முதற்கொண்டு சொன்னதுக்கான காரணம் தங்களுடைய நிலைப்பாடுன்றது வந்து 303 இல்லை 283 இல்லை, நம்ம 282 கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பலவீனமான ஒரு மைனாரிட்டி அரசாக சுருங்கி இருக்கிறோம். இது ஒரு கூட்டணி அரசு தான், அதுக்கான பொறுப்பு இருக்குது அப்படின்றனால தான் ஒவ்வொரு முறையும் எந்திரிச்சு பதில் சொல்கிறாங்க. புரியுதா? அப்போ இது இந்த ரியாலிட்டி செக் இருக்குல்ல, இது இவர்களுக்கு கொடுத்தது வந்து எதிர்க்கட்சிகள் மக்கள். அந்த மக்கள் கொடுத்த தீர்ப்பு, அந்த மக்கள் கொடுத்த ரியாலிட்டி செக்னால தான் நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கும் மஹுவா மைத்ராவுக்கும் ஆராசாவிற்கும் பதிலை வந்து இந்த கேபினெட்டும் பிரதமர் வந்து சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் இந்த நிலைக்கு நம்ம போயிட்டோமே, கடவுளுடைய அவதாரமாக நான் இருந்தேனே, அவதாரத்துக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா, எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி அவதாரம் வந்து இன்றைக்கி வந்து எந்திரிச்சு பதில் சொல்கிறக்கூடிய நிலை இருக்குல்ல, அந்த விரக்தியை வந்து எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் தான் இன்றைக்கி வந்து அவர் பேசாத விஷயம், அவர் இந்து மதம் குறித்து விமர்சனமே வைக்கல,
அவர் வைத்த விமர்சனம் வந்து இந்து மதம் என்பது அகிம்சையை போதிக்கிறது, சீக்கிய மதமும் அகிம்சையை போதிக்கிறது, அதிலெல்லாம் வந்து எங்கேயுமே ஹிம்சை வரவில்லை, மக்களை எல்லாம் வந்து அனுசரித்து போகணும், டாலரன்ஸ் வேணும், சகிப்புத்தன்மை வேணுன்றது தான் பறைசாற்றுது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஆனால் பாஜக செய்யக்கூடிய ஹிந்துத்துவா என்பது இந்த இம்சையை போதிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு வந்து உடனே இந்து மதத்தை வந்து தவறாக பேசுகிறார். அவர் இந்து மதத்தை பற்றியே பேசல, அதுக்கு தான் அவர் விளக்கம் கொடுத்தாரு. இன்னைக்கு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு டெல்லியில் நீங்கள் சொன்னது போல் டெல்லியில் குஜராத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் என்ன பிரச்சனை என்னென்னா, இவங்க வந்து அந்த தப்புல இருந்து உணரவே இல்லைங்க. இவங்க வந்து அடி வாங்கி வந்து தலையில் குட்டுப்பட்டு மக்கள்கிட்ட அடி வாங்கியும் இவங்க தவற உணரவே மறுக்கிறாங்க. என்னென்னா வந்து இதோட கேவலமான அரசியல் களத்தில் வந்து பிரச்சார களத்தில் கேவலமான வந்து இப்போ கேம்பெயின் ரெட்ரிக் வச்சாங்க. இஸ்லாமியர்களை குறித்து வந்து மாடை பிடிங்கி கொடுத்துருவாங்க, தாலியை பிடிங்கி கொடுத்துருவாங்க, இனப்பெருக்கம் செய்பவர்கள், வந்தேரிகள்னு என்னென்ன வார்த்தைகள், சில சொல்ல முடியாத வார்த்தைகள்லாம் பேசுனாங்க. நம்ம ஒரு நாகரிகமாக வந்து உரையாடலில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள்லாம் வந்தது. அப்போது அந்த இடத்துக்கு போய் அதெல்லாம் அடி வாங்கி அயோத்தியாவில் நீங்கள் எந்த ராமரை நம்பி களத்தில் இறங்குனீங்களோ அங்கேயே தோற்று போயிருக்கிறீங்க. ஃபைசாபாத்தில் பொது தொகுதியில் சமாஜ்வாதிய கட்சியை சேர்ந்த பட்டியலின தலைவர் வந்து வெற்றி பெற்று வந்திருக்கார். அவர் முதல் வரிசையில் உட்காந்து அலங்கரிக்கிறார் இல்லையா, அந்த நெருடல் இருக்குல்ல, அந்த அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் தொகுதியினுடைய எம்பியை ஒவ்வொரு தடவையும் முன் வரிசையில் பார்க்கும் போதெல்லாம் பிரதமர் மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அந்த உறுத்தல் இருக்குல்ல, அதை மனசில் உறுத்திக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தாங்க முடியாதனால வெளிப்பாடு தான் இந்த மாதிரி வந்து கீழ்த்தனமாக இல்லைன்னா வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனம் செய்வது, ஒட்டுணின்ற வார்த்தையை பேசுவது. சரி, அந்த கீழ்த்தனம்னு சொல்கிறது கூட நீங்கள் நிற்கல, ஆனால் வந்து என்ன சொல்கிறதுனா அது அந்த அவைக்கு தேவையில்லாத வார்த்தைகள். சரி, மேபி ஒருவேளை வந்து எதிர்கரப்பில் வந்து அதே போல் கடுமையான விமர்சனம் இருந்தால் நீங்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். சரி, அதை அவன் அலோவ் பண்ணால் இதுவும் அலோவ் பண்ணலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், ராகுல் காந்திக்கு பதில் சொல்கிற விதமாக வந்து கடுமையான பதிலை வந்து அவருக்கு எதிர்வினையாக வைக்கிறாரு பிரதமர். அதை வந்து அவை குறிப்பில் இருக்குது. ஆனால் அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ராகுல் காந்தி பேசுனதெல்லாம் நீக்கிட்டீங்க. நீக்கப்பட்ட ஒரு பேச்சுக்கு வந்து எதிர்க்க வந்து பதில் பேசிகிட்டு இருக்கார் அவர். ஆனால் நீக்கப்பட்டதில் பொருள் இல்லை, அது மக்கள் மன்றத்துக்கு போயிடுச்சு, அது மக்கள் எல்லாம் நுகர்ந்துட்டாங்க, ஆல்ரெடி வந்து அவர்களுக்கு போயிடுச்சு, அதை அவங்க பார்த்துட்டாங்க. இவர்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கி வைக்கக்கூடிய போராட்டம் இருப்பதுங்க, இந்த போராட்டமோ இல்லை இந்து மதத்தை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி பேசுனாங்க பார்த்தீங்களா, பாராளுமன்றத்தில் பேசினார்ல பிரதமர், அதெல்லாம் மக்கள் வந்து துச்சமாக தான் மதிப்பாங்க. ஏன்னா வந்து லைவில் எல்லாரும் பார்த்தாங்க, அவர் இந்து மதத்தை பற்றி ராகுல் காந்தி பேசவே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஹிந்துத்துவான்றது உங்களுடைய அரசியல் தான் ஹிம்சையாக இருக்கிறது, அது வந்து மக்கள் அமைதிக்கு வந்து குந்தகம் விளைவிக்குதுன்ற அந்த விமர்சனத்தை தான் வச்சார். அது ஒரு அரசியல் விமர்சனம். அவர் இந்து மதத்தை பற்றி பேசவே இல்லை. இந்து மதத்தில் என்னன்றதை அதுக்கு தான் வந்து சிவன் படத்தை காமிச்சு, குருநானக் படத்தை காமிச்சு, அதில் வந்து அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய முத்திரை போல் அவர்கள் கை நீட்டுவது என்பது அந்த கைக்கான அர்த்தம் வந்து ஹிம்சை கிடையாது, அஹிம்சை. அந்த அகிம்சை சகிப்புத்தன்மை அதைத்தான் போதிக்கிறதுன்னு அவர் நல்ல விதத்தில் தான் சொன்னார். அதை திருச்சி இன்றைக்கி போராட்டம்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம்னா இது தான் அவங்க கார்டே கிடையாதுங்க. அவங்க பிளேயிங் கார்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தான் அவங்களுக்கு தெரிந்தது, ஒன்றே ஒன்று தான், மதத்தை வைத்து அரசியல் செய்வது. அதை தாண்டி அவங்களால சிந்திக்க முடியல. தோல்வியுற்று அடி வாங்கி அயோத்தியில் தோற்று 80 சீட் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் போன தடவை 62 + 2 64, அதில் இந்த தடவை 80 எடுத்துருவோம் 75 எடுத்துருவோம்னு சொல்லிட்டு 35 சீட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 45 சீட்டுகளை வந்து எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க. காரணம், மக்கள் அத்தியாவசியம் நினச்சது வந்து அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனைகள். அதே விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இதைத்தான் மக்கள் பிரச்சனையாக நடத்தாங்க. அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வந்து இப்போ விமர்சனத்தை வைத்தது இல்லை, ஒரு அரசியல் முழக்கத்தை வச்சு எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்காங்க. சமாஜ்வாதி கட்சிக்கு 35 சீட்டு, காங்கிரஸுக்கு அங்கே 8-9 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த முழக்கத்தை ஏற்றுட்டாங்க. ஆனால் மாறா நீங்கள் அங்கேயும் போய் மதவாத அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தனால நீங்கள் நிராகரிக்கப்பட்டீங்க. ஆனால் மக்களால் ரிஜெக்ட் ஆகி நிராகரிக்கப்பட்டும் கூட அதை உணராமல் இப்போவும் போயிட்டு வந்து நீங்கள் வந்து இந்து மதத்தை அவமானப்படுத்திட்டான், இந்து மதத்தை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி பேரை சொல்லாமல் சனாதனத்தை பற்றி வந்து மலேரியா டெங்குன்னு பேசினாங்க அப்படின்னு சொல்லி அந்த பழைய பேச்சுக்களே எடுத்து திருப்பியும் பழைய அரசியலே செய்கிறாங்க இல்லையா. இவர்கள் வந்து அந்த தவறுகளை உணரலை. இன்னொன்று, உணர்ந்திருந்தால் கூட அவர்களுக்கு இதை தவிர அரசியல் செய்ய தெரியாது. ஏன்னா வளர்ச்சி அரசியலோ, மக்களுடைய வளர்ச்சியோ, இல்லை சமூக நீதி பார்வையோ, இல்லை வந்து என்ன சொல்கிறது அடுத்த தலைமுறை சார்ந்த ஒரு சிந்தனையோ, அறிவியல் பார்வையோ இவர்களுக்கு கிடையாது. இவர்கள் ரொம்ப மிகவும் RSS வழி நடத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்போக்குவாதிகள். இவர்களுடைய சிந்தனையே வந்து வேத காலத்துக்குள்ளே தான் இருக்குது. இவங்க இன்னும் வந்து பழமையில் ஊறிப்போன நபர்கள் இவர்கள். அதனால தான் இவர்களுக்கு வந்து அந்த மதம் சார்ந்த அரசியலை தாண்டி சிந்தித்து வெளியே வர முடியல. காங்கிரஸ் கட்சி தன்னை இன்வென்ட் படிக்குது இல்லை. மண்டல் கமிஷனை கேன் ஆஃப் வேர்ம்ஸ்னு சொன்ன ராஜீவ் காந்தி அவர் தவறு செய்து விட்டார் அப்படின்னு சொல்லியும், அதே போல் வந்து 2011 பண்ண காஸ்ட் சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சர்வே சென்சஸோடு பண்ணதை வந்து ரிலீஸ் பண்ணாத எங்களுடைய தவறு, மன்னிப்பு கோருகிறேன்னு ராகுல் காந்தி சொல்கிறார் இல்லையா. தங்களுடைய தவறுகளை திருத்தி கொண்டு அந்த காலத்துக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைச்சிட்டு அறிவியல் பூர்வமாக வந்து முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்புகள், மனிதர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அந்த மனிதராக ராகுல் காந்தி இருக்கிறார். அதனால தான் மக்களால் ஏற்கப்படுகிறார். அதாவது முற்போக்கு பேசக்கூடிய தமிழகம் போன்ற மாநிலத்தில்.
இப்போ என்னன்னா நீங்கள் இந்த இத்தனை நாட்கள் வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்த உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலத்தில், ராஜஸ்தானில், ஹரியானாவில், பஞ்சாபில் விட்டுருங்க, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா இந்த போன்ற இடங்கள், இமாச்சல் பிரதேசத்தில் கூட மக்களை உங்களை வந்து துரத்தி விடுகிறார்கள். எதிர்க்கட்சியில் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர்களே வந்து வேறு திசையை நோக்கி வந்து பயணிக்கிறார்கள். சிந்தனைகள் மாற்றம் வருது. அதுதானங்க பகுத்தறிவு. காலத்துக்கு ஏற்றவாறு தங்களை தகவமைச்சு மாற்றத்துக்கு உட்படுத்துகிறது, தவறுகளை திருத்திக்கிறது. அப்படி அதுதானே பகுத்தறிவு. அந்த பகுத்தறிந்து மக்கள் வந்து சிந்திக்கிறதுனால தான் எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களிக்கிறாங்க. காரணம், தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கோருகிற ஒரு தலைவர் வருகிறார்னு. ஆனால் இல்லை, நான் இப்படி தான் இன்னும் பேசுவேன், இந்து மதத்தை அவமானப்படுத்திட்டான், இந்து மதத்தை மனசை புண்படுத்திட்டான், இந்து மதத்தை புண்படுத்திட்டான் இப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர்கள், இந்த பழமையிலே கூறக்கூடிய நபர்கள். என்னன்னா இது காலப்போக்கில் எங்கே போய் நிற்கும்னா, ராகுல் காந்தி வளர்ந்து கொண்டே இருப்பார், நீங்கள் சுருங்கி கொண்டே இருப்பீர்கள், ஒரு கட்டத்தில் தூக்கி எறியப்படுவீர்கள் சரித்திரத்தில். அதுதான் நடக்க போகுது. அதை வந்து விரைவாக வந்து பாஜக உணர்ந்து தங்களை வந்து மாற்றத்துக்கு உட்படுத்தி மக்களுடைய தேவைகளை புரிஞ்சு அதற்கேற்ற ரெமடியை கொடுக்கணுன்ற முறையில் ஆட்சி செய்தாங்கன்னா ஓரவருக்காக தப்பித்துக் கொள்வார்கள். இல்லை என்றால் மிக மிக மோசமான தோல்வி. ஏன்னா 5 ஆண்டுகள் கழித்து இந்த பிரதமர் மீண்டும் அவர் போட்டிடுவாரா இல்லையான்னு தெரியல. ராஜ்நாத் சிங் வேணால் சொல்லலாம், அப்போ 79 வயசுலேயும் அவரே தான் பிஎம் கேண்டிடேட்னு சொல்லலாம். ஆனால் 2029 என்ன நிலைன்னு தெரியாது. அப்போ பாஜக அதுக்குள்ளே என்ன மாற்றங்கள் வரும்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். 2029 ராகுல் காந்தி வெர்சஸ் ஹூன்ற நிலை வந்துடும். இன்று சொல்கிறார்கள் மோடி வெர்சஸ் ஹூன்னு சொல்லி கேட்டுட்டு, மோடி வெர்சஸ் ராகுல் காந்திக்கு அவர்களோட முகமும் எத்தனித்தாங்க. ஆனால் வந்து அதை புறந்தள்ளிட்டு நாங்கள் இந்தியா வெர்சஸ் ஹூ அப்படின்னு வந்து இவங்க மோடி வெர்சஸ் இந்தியா, பிஜேபி வெர்சஸ் இந்தியான்னு முன்னிலைப்படுத்தினாங்க. ஆனால் இதே நிலை தொடர்ந்தால் எதிர்க்கட்சி தலைவராக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, அவருடைய செயல்பாடு, ராகுல் காந்தியும் இப்போ இருக்கக்கூடிய செயல்பாடை விட இன்னும் தன்னை பெட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் வந்து ஒரு நாள் நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு 10 நாள் அவைக்கு வராமல் இருந்தாருன்னா அது சரியாக இருக்காது. அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இன்னும் வந்து தன்னை ஆக்கப்பூர்வமாக ஈடுபடுத்தி ரொம்ப ஆக்டிவாக வந்து பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகி இதே போல் நிலையில் தொடர்ந்தாருன்னா அவருடைய ஸ்டேச்சர் கிராஃப் மேலே போயிட்டே தான் இருக்கும். அப்போ 2029 இந்த பாஜக ராகுல் காந்தி இருக்கிறார், உங்கள்கிட்ட யார் இருக்காங்கன்ற நிலையை நிச்சயமாக வந்து அந்த சிச்சுவேஷன் வரப்போகுது. அந்த நிலையை எதிர்கொள்வார்கள். பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.